அழுவாதீங்கண்ணா, பேசுங்க. ஒரு நடிகனை தளபதிய இந்த நாட்டு சிஎமாக்கல அண்ணன், தங்கச்சி, அக்கா, அப்பா, தாத்தா, நண்பா, நண்பி அத்தனை பேருக்கு கோடான கோடி வணக்கம். தெரியணும். எல்லாம் 130 படம் நடிச்ச ஒரு நடிகன் நான் ஆடணும். இது இன்று ஆரம்பம். தளபதி, அதான் நம்ம விஜய் மாமா ஜெயிச்சுட்டார்ல, அப்புறம் எதுக்கு அல்றீங்க? இனி ஜெயிச்சது மட்டும் பத்தாது, மக்கள், நம்மள மக்கள் ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவார்கள். துயரப்பட்டவங்க, துன்புற்றவங்க, கஷ்டப்பட்டவங்க, சினிமாக்கார வாழறதுக்கு கடவுளா தளபதி எழுத்திருக்காரு. அந்த தளபதிக்கு ஒரு சல்யூட். இன்னைக்கும் எம்ஜிஆர், என்டிஆர், டிஎஸ்ஆர் சொல்லிக்கிட்டு இருந்த எனக்கு தளபதி 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 அப்படிங்கிற பெருமை ஒரு நடிகனுக்கு தெரியும். கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்புறுத்தல், எவ்வளவு செத்து 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 துளைக்கு ஜெயிக்கிறது சாதாரண இல்ல. நடிகளா பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள், எத்தனை பேர் தெரியுமா? நான் முடியல, கடந்த 16-20 நாட்களாக நடிகன் நாடாண்ட கதை வரலாறு பேசும், வரலாறு பேசும், வரலாறு பேசும். நான் இத தளபதிக்கு ஒரு பணிவான, ஒரு அன்பா ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நடிகர்கள் கஷ்டப்படக்கூடாது, நடிக்க வந்தவன் கஷ்டப்படக்கூடாது. கொரோனா காலத்திலிருந்து எப்படி வாழ்ந்தா நடிகரை என்ன கஷ்டப்பட்டிருக்கணும். இது தளபதியால் முடிவு காலம் நடிகருக்கு பிறக்கணும், பிறக்கணும், பிறக்கணும். பாய்.